எல்லோருக்கும் வணக்கங்க. துருவ டிரைவர்ஸ்க்காக நான் உங்கள் திருவொற்று சிவகார்த்திக் டிஎஸ்கேங்க. நீங்கள் அதிகமாக ஆட்டோ யூஸ் பண்ணுறவங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. கடந்த 12 வருஷமாக எந்த கவர்மெண்ட்டும் உயர்த்தாத ஆட்டோ கட்டணத்தை வர பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து உயர்த்த போவதாக ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் அறிவிச்சிருக்காங்க மக்களே. அதன்படி 50% அளவுக்கு ஆட்டோ ஃபேர் இன்க்ரீஸ் ஆவதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் 1.8 கிலோமீட்டர் தூரத்துக்கு 50 ரூபா கட்டணமாகும். அடுத்த ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 11 ரூபா வசூலிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட்டிங் சார்ஜ் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 1 ரூபாய் வரைக்கும் வசூலிக்கப்படலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட் 11 மணிலேருந்து மார்னிங் 5 மணி வரைக்கும் 50% எக்ஸ்ட்ரா ஃபேர் வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த மெத்தடில் தான் கிளாம்பாக்கத்தில் இருக்கிற ப்ரீபெய்ட் ஆட்டோக்கள் ஓடுவதும் சொல்லியிருக்காங்க மக்களே. இது சம்பந்தமாக தமிழ்நாடு உரிமைகள் டிரைவர் தொழிற்சங்கத்தோட செயலாளர் ஜாகிர் ஹுசேன் என்ன சொல்றாருன்னா, விலைவாசி உயர்வு, ஆர்டிஓ செலவு அதிகரிப்பு, நிறைய செலவு இருக்கிறதால ஆட்டோ டிரைவர்ஸ் ரொம்ப கஷ்டத்தை ஃபேஸ் பண்றாங்க. ஆட்டோ கட்டணத்தை உயர்த்தணும்னு பல முறை கோரிக்கை வைத்த பிறகும் இப்போ வரைக்கும் கட்டணத்தை எந்த அதிகாரியும் உயர்த்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலைங்க. விலைவாசி ஜாஸ்தியால தான் பேசஞ்சர்ஸ் கிட்ட நாங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்குறோம். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் விதமாக மீட்டர் கட்டணத்தை கவர்மெண்ட் மாத்திர வரைக்கும் இந்த கட்டணத்தை தான் சார்ஜ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க மக்களே. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையாங்க. அவங்க டிசிஷன் எடுத்துட்டாங்க. முடிவை கவர்மெண்ட் தாங்க சொல்லணும்.